பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53 54 வசனங்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள். எந்த சூழ்நிலை பேசப்பட்டது என்றால், அந்த கெத்செமனே தோட்டத்தில் யூதாஸ் காரியத்து முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ காட்டி கொடுக்கும்போது அங்கே எல்லாம் அநேக இந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த வேதபாரகர்கள், அந்த ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தடிகளையும் எல்லாம் பட்டயத்தை எடுத்துகிட்டு தடியை எடுத்துகிட்டு எல்லாம் வராங்க. அப்போ அவங்க முத்தத்தினால இவன் காட்டி கொடுக்கும்போது உடனே ஏசப்பாவை அப்படியே கை போடுறாங்க, அவரை பிடிக்கிறாங்க. அவர் பிடிக்கிறாங்க, அவர் மேலே கை போடுறாங்கன்னு உடனே ஏசப்பாவோட கூட இருந்த சீசர்களில் ஒருவன் பேதுரு, அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு பட்டயத்தை உருவி அந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதரை வெட்டுறான். காது மட்டும் தனியாக ஒன்று அப்படியே வெட்டப்படுது, அப்படி சரக்குன்னு சீவி காது தனியாக விழுந்து இதாகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு, நீ உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், எதை எதை விதைக்கிறோமோ அதைத்தான் இருப்போம். நாம் நல்லதை விதைத்தால் நல்லதை இருப்போம். கத்தி எடுக்கிறவன் கத்தியால் தான் சாவுன்னு சொன்னபடி இந்த மாதிரி ஆண்டவர் இதை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீ என்னை காப்பாற்றுறதுக்காக நீ வந்தவங்களை பட்டயத்தை எடுத்து நீ இப்படி பண்ணுற. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் கேட்குறாரு. நீ என்னை காப்பாற்றுன்னு நினச்சி நீ இப்படி பண்ணுற. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் என் பிதாவை இப்போ வேண்டிக்கிட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார். பாருங்கள், அதை தொடர்ச்சி தான், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்கள், வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டபடி நடக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து வந்தார். பாருங்கள், இந்த லேகியோன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, அந்த பிசாசு பிடித்த ஒருவன், அவன் அவனுக்கிட்ட பிசாசு பிடிச்சிருக்கு. பாருங்கள், அந்த பிசாசை விரட்டுறதுக்கு அவர் பக்கத்தில் வரும்போது அவன் சொல்கிறான், இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். இயேசு கேட்டதுமே அதுக்கு அந்த பிசாசு பிடிச்சவன் அதற்கு அவன் லேகியோன் என்றான். லேகியோன்னா என்ன மீனிங்னா, அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். அப்போ அநேக பிசாசுகள், லேகியோன்கிறதுக்கு அர்த்தம் அநேக, ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஒரு அத்தனை பேர் சேர்ந்துருக்கிறது தான் லேகியோன்கிற அர்த்தம். அப்போ லேகியோன்னா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு, அப்போ ஒரு லேகியோன்லேயே அநேக குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. அப்போ 12 லேகியோன்னா அப்போ எவ்வளோ பெரிய குரூப்பு. அப்போ பாருங்கள், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை
என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்புறம் அவர் வந்ததே அவர் திட்டம் பண்ண அவர் என்ன எண்ணத்துக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறணும், நிறைவேற போகுது. இதான் அவருக்கு பாடு மரணங்களுக்குள்ள உட்புக போறாரு. அந்த டைம்ல ஒரு பெரிய போராட்டம். அப்ப அவர் சொல்றாரு, அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்க, வேத வாக்கியங்கள், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறு. அந்தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் முன்னாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாக நிறையாக உரைக்கப்பட்டது. அப்போ தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அந்தந்த டைமில் கரெக்டாக அது நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாம் திட்டமாக ஒழுங்கு கிரமமாக அவர் நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு என்ன பேச இருக்கிறார் என்று பார்த்தால், பாருங்க, அவர் 100% இயேசு கிறிஸ்து தேவனாகவும் இருக்கிறாரு, 100% மனிதனாகவும் இருக்கிறார். அவர் 100% தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் இப்போ பிதாவை நான் வேண்டிக் கொண்டேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அவர் அனுப்புவார். அப்போ எல்லா அத்தாரிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. எல்லா அத்தாரிட்டி பவர்ஸ் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் மனிதனாக இருந்து செயல்படக்கூடிய காரியங்கள் இருக்குது. அவர் மனிதனாக இருந்து செயல்பட, அப்படி செய்வேனானால் இவ்விதமாக சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? பாருங்க, அவர் மனிதனாக இருந்து செயல்பட வேண்டும். மனிதனாக இருந்து சில காரியங்கள், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் சகிக்க வேண்டும். தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார், விட்டு கொடுக்கிறார். அப்படி விட்டு கொடுக்கும் போதுதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு, நிந்தைகளுக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறார், என்ன பேச இருக்கிறார் அப்படி என்று நாம் நினைப்போமானால், நாம் தியானிப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன், அவர் இந்த பரத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு வரார், நமக்காக வருகிறார். அவர் இந்த அந்த 33.5 வருடங்கள் வாழ்ந்த அந்த கடைசி நிமிடத்திற்குள் வந்திருக்கிறார். அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அது நிறைவேற்றுகிற தருணம். அப்போ அவர் ஃபுல்லாக தன்னை அர்ப்பணிக்கிறார், விட்டு கொடுக்குறார், ஒப்பு கொடுக்குறார், ஃபுல்லி சரண்டர் பண்ணுறார். அந்த பாடு மரணங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார். பாருங்க, ஆண்டவரை பின்பற்றி செல்கிற நாமும், இயேசு கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும், நாம் முழுமையாக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டுட்டு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுயத்தில் நினச்சார்னா, நான் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ ஒரு அத்தாரிட்டி பவர் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பிதாட்ட வேண்டி இப்போவே 12 லேகியோனை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் 12 லேகியோனுக்குள்ள தூதர்களை அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் அவருக்கு சாதமாக பண்ண முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று, வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்று அவர் அதற்காக தன்னை அர்ப்பணித்தார். நாம் இவ்வேளையில் நம்மளை ஒரு நோக்கத்திற்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். நம்மளை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. நாம் சுயத்தில் நம்ம வாழ்ந்தோம், நம்ம இந்த வேலை செய்கிறோம், நமக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க, நம்ம ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு நம்மளுடைய குடும்ப காரியங்களை பார்ப்போம், குடும்பத்து தேவைகளை நிறைவேற்றுவோம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்போம், பிள்ளைங்களுக்கு நல்லா அவங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு
எல்லாம் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணி ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லி போகிறது வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மகள் இந்த நாளில் இந்த இடத்துல இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்து இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை அறியாமல் இருந்து இந்த நாளில் அந்த மகளை நான் தெரிந்து கொள்வேன், இந்த நாளைக்கு அப்புறம் அந்த மகள் எனக்காக ஓடுவாள், எனக்காக உழைப்பாள் என்று ஆண்டவர் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த சுய டிசிஷன் மனுஷங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மகளை இந்த இந்த பூமியிலே நான் பிறக்க வைத்தால் இந்த மகள் இப்படியாக அவள் வாழ்க்கை அமையும் என்று ஒரு டிசைன் வச்சிருக்காரு. ஆனால் அந்த டிசைனை நாம் கரெக்டாக காத்து நம்ம நடக்க வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. வேத வாக்கியம் நிறைவேறும்படின்னா அவர் அதை படி நடக்கணும்னு சொல்லி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். பாருங்க, ஒரு ஒரு தீர்மானம், உங்களை பற்றி ஒரு பிளான். இயேசு கிறிஸ்து வந்தால் இந்த மாதிரி பிளானில் அவர் இந்த மாதிரி காரியங்கள் செய்வார், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் ஆண்டவர் வச்சுருக்காரு, ஒரு டிசைன் வச்சுருக்காரு. அவர் குயவன், அவர் கையில் இருக்க களிமண் நாம் எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி வணைய வேண்டும், இந்த மகளை இப்படி வணைந்தால் இப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் நம்ம அந்த பிளானை மாற்றி நாம் வழி தவறி போய்விடக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவர் குறித்த அந்த பாதையிலே, ஜீவ பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, நீதியின் பாதையிலே, உண்மையின் பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடுவோம் என்றால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பாருங்க, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்மளை உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். நாம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். அதுதான் இவ்வேளையில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவரில் அர்ப்பணிப்போமா, விட்டு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்போ அந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே, ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே, அப்பா 23ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, அப்பா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவனே, எங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர், முகாந்திரம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பாடுகளுக்கு, உபத்திரங்களுக்கு, நிந்தைகளுக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவரே, அப்பா உமக்காக நான் சகிப்பேன் ஐயா என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே முழுதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே, இந்த நாளை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போது செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி தகப்பனே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ருசித்த உம்முடைய அன்பை அநேகருக்கு நாங்கள் சொல்லும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்து, பலனை தந்து, சத்துவத்தை தந்து நடத்தி கொண்டிருக்கிற நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அவங்க வீட்டில் அப்பம் திராட்சரசம் குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்துகிற அப்பளை சாத்தானே, சமாதான தேவன் ஆண்டவரே, மெய்யான சமாதானத்தை எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு ஆண்டவரே தந்து நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி சமாதானத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளை பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.